வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 43. நடு இரவை தாண்டியும் அந்த பார்ட்டி நீண்டு கொண்டே இருந்தது. ஆனால் கூட்டமில்லை. அங்கொருவர் இங்கொருவராக நின்றிருந்தனர். அவர்கள் கிளம்பும் வரை ருத்ரபிரதாப் இருந்துதான் ஆக வேண்டும் என்பதில்லை. ஆனால் பொறுப்பு என்று ஒன்று உண்டுதானே. அவனுடன் பிரகாஷும் இருந்தான். முன்பே சந்தனாவை ரூமிற்கு போக சொல்லிவிட்டான் ருத்ரபிரதாப். காலையில் சந்திரிகா வந்து விடுவார். நேற்று அவரை சமாதானம் செய்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பதற்குள் பிரகாஷ் பட்டப்பாடு அவனுக்கு மட்டுமே தெரியும். அவர் நாளை வந்ததும் மீண்டும் பேயோட்ட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடும். அப்போது என்ன செய்வது? எப்படியும் சந்திரிகாவோடு என்னைத்தான் கோர்த்து விடுவான் இந்த ருத்ரன். பிரகாஷ் தன் நெஞ்சில் கையை வைத்து ஆல் இஸ் வெல் என்று தனக்குத்தானே தைரியம் கூறிக்கொண்டிருக்கையில் ருத்ரபிரதாப் வேறு சிந்தித்துக் கொண்டிருந்தான். கிருபாகரன் டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் எடுத்து வருவதற்குள் தேவ்நாயர் வந்துவிட வேண்டும். சர்மாவிடம் விவரம் கூறி தயாராக இருக்க சொல்ல வேண்டும். சந்திரிகாவுடன் அவரது மகளை மகளாக வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் இவள் போவாளா? நல்ல வேளையாக பார்ட்டியில் தன்வன்யாவை பயன்படுத்தி ஜூஸில் அன்றைய மாத்திரையை கலந்து கொடுத்து விட்டான். இந்நேரம் அவள் தூங்கியும் இருப்பாள். நாளைய விடியல் எல்லாவற்றிற்கும் விடையளித்துவிடும். சிந்தையினூடே தன் செல்போனை எடுத்து நாளை மார்பிள் ரெசார்ட் வந்ததும் நேரே வந்து என்னை சந்தியுங்கள், மிக முக்கியம் என்ற குறுஞ்செய்தியை சந்திரிகாவிற்கு அனுப்பிவிட்டான். ஒருவாறு பார்ட்டிக்கு வந்த எல்லோரும் சென்று விட்டதும் இருவருமே ருத்ரனின் அறைக்கு வந்து படுத்துவிட்டனர். பார்ட்டியில் அருந்திய மது அவர்கள் தூங்க துணை புரிந்தது. இல்லை என்றால் இருவருக்குமே தூக்கம் வந்திருக்க வாய்ப்பில்லை. காலிங் பெல் ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்க முதலில் எழுந்தது ருத்ரபிரதாப் தான். கட்டிலில் குப்புறப்படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பிரகாஷை 2 முறை தட்டிவிட்டு கதவை நோக்கி நடந்தான். போகும் வழியில் சேரில் இருந்த டிஷர்ட்டை எடுத்து அணிந்து கொண்டு கதவை திறந்தவனுக்கு முன்னால் சந்திரிகா நின்றிருந்தார். மணிக்கட்டை திருப்பி பார்த்தவன் காட், இட்ஸ் 11 என்று முணுமுணுத்தபடி தலையில் கை வைத்தான். சந்திரிகா அவனை புரியாமல் பார்க்கவும் ஓ உள்ள வாங்க என்று அவருக்கு வழிவிட்டு உள்ளே நடந்தான். பிரகாஷ் அதற்குள் எழுந்து அமர்ந்திருந்தான். சந்திரிகாவிற்கு சோஃபாவை காட்டிவிட்டு மேடம், நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்று பெட்ரூமினுள் நுழைந்தவன், பிரகாஷ், சந்திரிகா மேடமுக்கு சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடு பேசிக்கொண்டே குளியலறைக்குள் புகுந்தான். காலையிலேயேவா? அலுப்புடன் சந்திரிகாவிற்கு வேண்டியதை ஆர்டர் செய்துவிட்டு அவனது அறைக்கு சென்றான் பிரகாஷ். சந்திரிகாவின் எதிரே ஒருவித அமைதியின்மையோடு அமர்ந்திருந்தான் ருத்ரபிரதாப். எங்கிருந்து தொடங்குவது, எப்படி தொடங்குவது, ஒரு தாயாய் இவரது மனநிலை எப்படி பாதிக்கப்படும் என பல யோசனை அவனுள் அலைமோதி கொண்டது. இப்படிப்பட்ட நாளை அவன் எதிர்பார்த்திருந்தான் தான். ஆனால் அந்த நாள் வந்துவிட்ட பொழுது தடுமாற்றமாகத்தான் இருந்தது. தொண்டையை செருமிக் கொண்டு அவன் பேச எத்தனிக்கையில் காலிங் பெல் சத்தம் கேட்டது. பிரகாஷ் சென்று கதவை திறக்க அவனை தள்ளிக்கொண்டு மிகுந்த சினத்துடன் உள்ளே நுழைந்தான் கிருபாகரன். உடன் அஸ்வினும் வந்திருந்தான். அவர்களை பார்த்து எழுந்து நின்றான் ருத்ரபிரதாப். வேகமாக உள்ளே வந்த கிருபாகரன் கையிலிருந்த காகிதத்தை டீப்பாயின் மீது விசிறி எறிந்தான். உங்க பணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லேப் வரைக்கும் பாய்ஞ்சிருக்கே, சபாஷ் என்று கைத்தட்டி கர்ஜித்தான். அஸ்வினும் ருத்ரனை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்தான். ருத்ரனின் பார்வையோ கிருபாகரன் தூக்கி எறிந்த அந்த காகிதத்திலேயே நிலைத்திருந்தது. பொத்தன சேரில் அமர்ந்தவன் அந்த காகிதத்திலிருந்து விழிகளை அகற்றாமலே, இந்த ரிப்போர்ட் என்ன நிரபராதின்னு சொல்லலாம், பட் ஐ ஆம் அ பிளடி கில்லர். ஆற்றாமையுடன் பேசிய ருத்ரனின் தோள் பற்றி, பிளீஸ் கண்ட்ரோல் ருத்ரா, தேவ்நாயர் இன்னும் வரல என்றான் பிரகாஷ். சோ வாட், இட்ஸ் த ட்ரூத் என்ற ருத்ரனின் பேச்சில் இடை புகுந்து, இங்க என்னதான் நடக்குது, பிளீஸ் எக்ஸ்பிளைன் என்று தவிப்போடு கேட்டார் சந்திரிகா. அத நான் சொல்றேன் மேடம். அஸ்வின் முன் வந்து, நம் நந்தினிய இந்த ருத்ரபிரதாப் கொன்னுட்டான் மேடம், துடிக்க துடிக்க கொன்னுட்டான். முடிக்கையில் அவனது கண்கள் பனித்திருந்தன. பெரும் இடி விழுந்தது போல் அமர்ந்து விட்டார் சந்திரிகா. அவரால் எதையும் நம்ப முடியவில்லை. சொல்வது அஸ்வின் என்பதால் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. ஆனால் அவரது உள்ளுணர்வு நந்தினி இறந்து விட்டாள் என்பதை நம்ப மறுத்தது. பிரகாஷ் ருத்ரனை பார்க்க அவனோ தன்னுள்ளேயே மூழ்கிவிட்டது போல் தோன்றியது. ஏன் அஸ்வின் கூறியது அவன் காதில் விழுந்ததா என்பது கூட சந்தேகம்தான். இனி பிரகாஷ் தான் பேசியாக வேண்டும். பிரகாஷ் அஸ்வினை எதிர்த்து பேச எத்தனிக்கையில் மீண்டும் காலிங் பெல் சத்தம் கேட்டது. தேவ்நாயராகத்தான் இருக்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலில்
தான் பேச வந்ததையும் நிறுத்திவிட்டு விரைந்து சென்று கதவை திறந்தால் வெளியே ஷர்மா நின்றிருந்தார். சிறு ஏமாற்றம் இருந்த பொழுதும் இப்போது இவரும் முக்கியமானவரே என்று வழிவிட்டு வாங்க சார் என்றான். ஷர்மா உள்ளே வருவதற்கும் சந்திரிகா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் உடைந்து அழுவதற்கும் சரியாக இருந்தது. இல்ல, என் பொண்ணு சாகல, நீ போய் சொல்ற அஸ்வின், அழுகையினூடே பிதற்றினார். உள்ளே நுழைந்த ஷர்மாவால் ஓரளவிற்கு நிலைமையை யூகிக்க முடிந்தது. கிருபாகரன், அஸ்வின் இருவரும் ஷர்மாவை பார்க்க சந்திரிகாவை நெருங்கிய ஷர்மா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட், உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகல மேடம், நந்தினி பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க என்று ஆதரவாக சந்திரிகாவின் தோள் பற்றினார். சந்திரிகா பதில் பேசும் முன் கிருபாகரன், வாட் நான்சென்ஸ், நீங்களும் இந்த அநியாயத்துக்கு துணையா டாக்டர் என்று பாய்ந்தான். கூல் டவுன் கிருபாகரன், ஃபர்ஸ்ட் எல்லாரும் உட்காருங்க, ஐ கேன் எக்ஸ்பிளைன் என்றவர் டீபாயின் மீதிருந்த ரிப்போர்ட்டை பார்த்தார். அதனை கையில் எடுத்ததுமே தெரிந்துவிட்டது அது DNA ரிப்போர்ட் என்று. கிருபாகரனும் அஸ்வினும் சந்திரிகாவின் அருகில் அமர்ந்து கொள்ள ஷர்மா ருத்ரனின் அருகில் அமர்ந்து கொண்டு கையில் இருந்த ரிப்போர்ட்ஸை அசைத்து காண்பித்து, இதோ உண்மை இங்கேயே இருக்கே, இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும் கிருபாகரன்? இல்ல, இது உண்மை இல்ல, ருத்ரன் இந்த ரிப்போர்ட்ஸை மாத்திட்டாரு. கிருபாகரனை முந்திக் கொண்டு அஸ்வின் பதிலளித்தான். ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். அப்போ உங்க தரப்பு உண்மை என்ன? கேள்வியை அவர்களிடமே வைத்தார். உண்மை இதுதான். தன் செல்போனை எடுத்து சந்தனா கொடுத்த வாக்குமூலத்தை எல்லோருக்கும் காட்டினான் கிருபாகரன். அதனை பொறுமையாக பார்த்தார் ஷர்மா. விசும்பலுடனும் அழுகையுடனும் பார்த்த சந்திரிகாவை தன் தோளோடு அணைத்துக் கொண்டான் அஸ்வின். வீடியோ முடிந்ததும் முதலில் வெடித்தது சந்திரிகாதான். என் பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, அந்த சந்தனாவோட ஆவிதான் என் பொண்ண ஆட்டி படைக்குது. அஸ்வின், நம்ம நந்தினி சாகல, நீ போ, பேய் ஓட்டுறவங்க யாராவது கூட்டிட்டு வா. குரல் தழுத்தழுக்க அஸ்வினின் சட்டையை பிடித்து உலுக்கினார். கிருபாகரன், அஸ்வின், பிரகாஷ் எல்லோரும் சந்திரிகாவை பார்க்க, கரெக்ட், அம்மாக்கு தன் பிள்ளைய தெரியாம இருக்க முடியுமா? பூடகமாக பேசினார் ஷர்மா. வாட் டு யூ மீன்? கிருபாகரன் கேட்டான். அவனை தொடர்ந்து ருத்ரனை தவிர அந்த அறையில் இருந்த அனைவரும் ஷர்மாவின் முகம் பார்க்க அவரோ பொறுமையாக, நந்தினி சாகல, செத்தது சந்தனா. இந்த டேப்ல நந்தினி பேசினது போல என்கிட்ட நிறைய வீடியோ இருக்கு, தேவைப்பட்டா போட்டு காமிக்கிறேன். கோபத்தோடு ஷர்மாவின் பேச்சில் இடை புகுந்தான் கிருபாகரன். என்ன எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறீங்களா? டாக்டர் ஷர்மாக்கு எத்தனை சீ கொடுத்தீங்க ருத்ர பிரதாப்? ருத்ரனின் விழிகளை நேருக்கு நேர் பார்த்து முறைத்தான். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் கிருபாகரன். கிருபாகரனை பார்த்து எச்சரித்த ஷர்மா தொடர்ந்து, ஃபர்ஸ்ட் என்ன பேச விடுங்க, யாரும் இடையில பேசக்கூடாது, வேணும்னா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க கிருபாகரன் என்றவர் தன் வாக்குமூலத்தை ஆரம்பித்தார். முகங்கள் அத்தியாயம் 43 நிறைவடைந்தது. அத்தியாயம் 44. ஷர்மா தன் வாக்குமூலத்தை ஆரம்பித்தார். குகைக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, பட் உயிரோடு இருக்கிறது நந்தினி தான். யூ ஹாவ் டு பிலீவ் மீ. ஷர்மா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கிருபாகரன் இடையிட்டு பேச முயன்றான். அவனை கையசைவால் தடுத்தவர், பிளீஸ் லெட் மீ பினிஷ் என்று தொடர்ந்தார். நான் சொல்ல போறது எல்லாமே என்னோட ஹிப்னாட்டிசம் செஷன்ல வெளிவந்த உண்மைகள். அதற்கான வீடியோ ஆதாரங்கள் இந்த ஃபைல்ல இருக்கு. நந்தினி நடிப்பு துறைக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்காங்க, பட் அவங்களோட முதல் பட அனுபவம் அவங்க வாழ்க்கையே மாத்திடுச்சு. படத்தை பத்தின டிஸ்கஷன்னு சொல்லி நந்தினிய தனியா வர சொன்ன அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவளை பலவந்தப்படுத்திருக்காரு. இதுதான் நந்தினியோட மனசு பலவீனப்பட்டதற்கான அடித்தளம். அதிலிருந்தே நந்தினிக்கு தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மையும் ஆண்களிடம் நம்பிக்கையின்மையும் ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிடுச்சு. ஆனா ருத்ரன் பெண்கள் கிட்ட நடந்துக்கிற முறை அவர் மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர காரணமா இருந்தது. பாலியல் தொல்லைகளும் அவங்கள தொடர்ந்துச்சு. ஒரு தரம் பட்ட சூடே அவங்களோட நிம்மதிய அடியோடு கெடுத்து விட்ட போது அடுத்ததா நந்தினி தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டாங்க. நந்தினியோட பல படங்கள்ல ருத்ரன் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. அவங்க நட்பு தொடர்ந்துச்சு. நிறுத்திவிட்டு எல்லோரையும் பார்த்தார். எல்லோரும் அடுத்து என்ன என்பது போல் அவர் முகத்தையே பார்த்தார்கள். அப்போதான் சந்தனா நந்தினியோட வாழ்க்கையில வந்தாங்க. ருத்ரன் அறிமுகப்படுத்தியதால சந்தனா நந்தினிக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சந்தனாவோட விளையாட்டு குணம், அவங்களோட வெகுளித்தனமான பேச்சு எல்லாத்துக்கும் மேல அவங்கள ஒரு பரிசுத்தமான பூ மாதிரி தான் நந்தினி பார்த்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாச்சு. எப்போ ருத்ரன் சந்தனா மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காருன்னு தெரிஞ்சதோ நந்தினி உடைஞ்சிட்டாங்க. ஆனா வெளிய காட்டிக்கல, ருத்ரனுக்கு உதவியும் செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு படி மேல போய்
ருத்ரனுக்கு சரியான துணை சந்தனாதான்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா அடிமனசுல ருத்ரனை மறக்க முடியாம அவஸ்தப்பட்டாங்க. சந்தனாவா தாயே இல்லாம போயிட்டோன்னு அவங்க மனசுல ஆழமா தோணினது அப்போதான். குகைக்குள்ள வர்த்திகோ ப்ராப்ளம் இருந்த சந்தனா மயங்கி பாறை மேல விழுந்து இறந்துட்டாங்க. ஆனா நந்தினியோட மனசு சந்தனா செத்துட்டத நம்பல. தனக்குள்ள சந்தனாவா முன்னமே நடிக்க ஆரம்பிச்சிருந்த நந்தினி அந்த அதிர்ச்சியால முழுசா சந்தனாவா மாறிட்டாங்க. இது நீங்க மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல சந்தனாவோட ஆவி நந்தினிக்குள்ள இருக்குன்னு நம்பினாலும் சரி, விஷயம் இதுதான். நந்தினி சாகல. முடித்து விட்டது போல் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார் சர்மா. எல்லாம் சரிதான் சர்மா சார், பட் குளோரோஃபார்ம் தடவிய கர்ச்சிப்ப மூக்குல வச்சதா சொல்றாங்களே, அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? குறுக்கு கேள்வி கேட்டான் கிருபாகரன். சர்மா ருத்ரனை பார்க்க அவன் மௌனமாக அமர்ந்திருந்தான். டேய் தேவ்நாயர், எங்கடா இருக்க? மனதில் நினைத்து மணிக்கட்டை திருப்பி பார்த்தான் பிரகாஷ். காலிங் பெல் அடித்தது. முகத்தில் நிம்மதி பரவ வேகமாக ஓடிச் சென்று கதவை திறந்தான். நல்ல வேளையாக இந்த முறை அவன் ஏமாறவில்லை. தேவ்நாயர் தான் நின்றிருந்தான். அவனது கையை பற்றி வேகமாக உள்ளே இழுத்து வந்து கிருபாகரனின் முன் நிறுத்தி, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இவன் கிட்ட இருக்கு என்று கையை நீட்ட அதில் ஒரு மெமரி கார்டை திணித்தான் தேவ்நாயர். உடனே அந்த மெமரி கார்டில் இருந்த காட்சி டிவியில் விரிந்தது. இது என்ன புது கதை என்றுதான் கிருபாகரனும் அஸ்வினும் பார்த்தனர். பொதுவாக முக்கியமான காட்சிகள் எல்லாவற்றிலும் சுற்றிலும் கேமரா வைப்பது ருத்ர் பிரதாப்பின் வழக்கம். அப்படித்தான் அந்த குகைக்குள்ளும் வைத்திருந்தான். அதில் ஒன்றில்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி பதிவாகி இருந்தது. எல்லோரது கண்களும் கூர்மையடைந்தன. படப்பிடிப்பு முடிந்து ருத்ரன் டேக் ஓகே சொன்னதும் பாறைக்கு பின்னால் உடைமாற்ற செல்கிறாள் சந்தனா. நந்தினி ருத்ரனுடன் பேசிக் கொண்டிருக்கிறாள். ஒரே கேமராமேன் என்பதால் பிரகாஷ் ஒவ்வொரு கேமராவாக ஆஃப் செய்து பேக் செய்து கொண்டிருந்தான். அப்போது பாறைக்கு பின்னால் சென்றிருந்த சந்தனா உடைமாற்றி வெளியே வந்தாள். வந்தவள் தன் ஈர உடைகளை பையில் வைக்க கீழே கிடந்த பையை எடுக்க குனிந்து நிமிர்ந்த போது தடுமாறி கீழே விழுந்து விட்டாள். விழுந்த வேகத்திலேயே பாறையில் தலைப்பட்டு ரத்தம் வெளியேறியது. நிலைமையை உணர்ந்து ருத்ரன், நந்தினி, பிரகாஷ் எல்லோரும் சந்தனாவை நெருங்க சந்தனாவின் ரத்தத்தை பார்த்ததும் அப்படியே சிலையாக நின்று விட்டான் ருத்ரன். பிரகாஷ் அவசரமாக சந்தனாவின் அருகில் மண்டியிட்டு நாடியை பிடித்து பார்த்தான். பார்த்தவன் நிமிர்ந்து இடமும் வலமுமாக பரிதாபமாக தலையசைத்தான். ருத்ரனின் கால்கள் அசைக்கவும் முடியாமல் வேரூன்றி விட்டன. அப்படியே அசைத்தாலும் எங்கே கால் தடுமாறி கீழே விழுந்து விடுவோமோ என்று அஞ்சினான். அப்போது அதிர்ச்சியுடன் நின்றிருந்த நந்தினி மயங்கிச் சரிய தன்னிச்சையாய் அவளை கையில் ஏந்தி கொண்டான். இந்த காட்சியை டிவியில் பார்த்து கொண்டிருந்த அத்தனை முகங்களிலும் ஓர் அதிர்ச்சி. கிருபாகரன் இருக்கையின் நுனிக்கே வந்து விட்டான். காட்சியை உன்னிப்பாக பார்க்கலானான். ருத்ரன் ஏதோ சைகை செய்ய பிரகாஷ் எழுந்து வந்து நந்தினியை பிடித்துக் கொண்டான். ருத்ரன் வெளியே ஓடிச் சென்று மேக்கப் மேன் ரன்வீரை அழைத்து வந்தான். சந்தனாவை தூக்கிக் கொண்டு ருத்ரன் வெளியேற நந்தினியை ஏந்தி கொண்டு அவனை பின்தொடர்ந்தான் பிரகாஷ். கேமராவை ஆஃப் செய்ய தெரியாமல் அப்படியே கழட்டி பேக் செய்யலானார் ரன்வீர். அதற்கு பிறகு டிவியில் எதுவும் வரவில்லை. பிரகாஷ் தொடர்ந்தான். ரன்வீர் கேமராவை பேக் செய்யும் போது இந்த கேமராவோட மெமரி கார்டு மட்டும் கீழே விழுந்துருச்சு. அதை நாங்க யாருமே கவனிக்கல. குகைக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு ஒரே ஆதாரம் இதுதான். நிலச்சரிவுனால இவ்வளவு நாள் அந்த குகைக்குள்ள போக முடியாம இருந்தது. பட் இந்த கார்டு கிடைச்ச தகவல் வந்ததும் தேவ்நாயரை உடனே அனுப்பிட்டோம். முடித்தவனை தொடர்ந்தார் சர்மா. மயங்கிய நந்தினி ஹாஸ்பிட்டல்ல தான் முழிச்சாங்க. அவங்க எழும்போதே ருத்ரன கொலகாரன்னு தான் சொன்னாங்க. இப்போ இந்த ஃபுட்டேஜை வச்சு பார்த்தா அது அவங்களோட ஹாலுசினேஷன்னு தெரியுது. சந்தனாவா தான் இருக்க கூடாதான்னு அவங்க மனசுல இருந்த ஏக்கம், ருத்ரன் மேல இருந்த காதல், அவங்க தொழில்ல அவங்களுக்கு இருந்த அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் எல்லாம் சேர்ந்து அவங்கள தான் சந்தனான்னு நினைக்க வச்சிருக்கு. சந்தனாக்கு ருத்ரன் மேல இருந்த கோபம் அவங்களுக்குள்ளயும் இருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கிட்டாங்க. டேப்லெட்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வச்சுதான் சந்தனாவோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொன்னேன். அது அவங்களோட வீடு இல்லைன்னு அவங்க உணர்வாங்க. பழைய நினைவு எதுவும் வரலன்னு அவங்க யோசிக்கும் போது கவுன்சிலிங் கொடுக்கலான்னு நினைச்சேன். பட் அப்ப பார்த்து அவங்களுக்கு மாத்திர விஷயம் தெரிய வந்து எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டாங்க. இனி மறுபடியும் அவங்களுக்கு கண்டினியூஸா மெடிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் தரணும். நீண்ட தனது உரையை முடித்தார் சர்மா. கிருபாகரனும் அஸ்வினும் என்ன கேட்பதென்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சந்திரிகாவோ,
ஹே ஈஸ்வர், என் பொண்ணுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? வாய் பொத்தி கதறினார். அதுவரை இறுகி இருந்த ருத்ரன் அப்போதுதான் வாய் திறந்தான். முஜே மாஃப் கர் தே மாதாஜி என்ற இறுகிய குரலிலேயே கூறினான். நான் தப்பு செஞ்சிருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ 2 பெண்களோட வாழ்க்கை பாழாக நான் காரணமாயிட்டேன். சந்தனாவை நான் ரொம்ப நேசிச்சேன். அவளோட மறைவு என் மனசுல ஆறாத ரணத்தை ஏற்படுத்திருச்சு. அவளை என்னால என்னைக்குமே மறக்க முடியாதுதான். ஆனா அந்த துக்கத்திலிருந்து நான் மீள முக்கிய காரணம் நந்தினி தான். என்னோட துக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு நந்தினிய பத்தி நிறைய யோசிச்சேன். அவளை பாதுகாக்கணும், குணப்படுத்தணும் அப்படிங்கறது மட்டும்தான் என் மனசு சிந்திச்சுது. நந்தினியோட லட்சியம், மத்த ஆர்டிஸ்டோட கேரியர், எல்லாத்துக்கும் மேல நந்தினியோட சேஃப்டி. இந்த நிலைமையில அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக் கூடாதுன்னு எத்தனையோ முறை அவகிட்ட கடுமையா நடந்திருக்கேன். என்னோட கண் பார்வையிலேயே அவளை வச்சிருந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் படப்பிடிப்பு தான்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். ஆனா எப்போ எப்படின்னு தெரியல, நந்தினி என் வாழ்க்கையில பிரிக்க முடியாத அங்கமாயிட்டா. இனி எதுக்காகவும் அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அவ கடைசி வரைக்கும் குணமாகவே இருந்தாலும் சரி. ஷி இஸ் மைன். முடிக்கையில் அவனது குரல் தழுதழுத்திருந்தது. கண்கள் சந்திரிகாவை அர்த்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. சந்திரிகா ருத்ரனை எதிர்த்து எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. சந்திரிகாவிடம் பேசி முடித்தவன் கிருபாகரனை பார்த்து தொடர்ந்தான். நான் எந்த தப்பும் செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நந்தினியோட கனவை நிறைவேற்றணுங்கிறது மட்டும்தான் என் லட்சியமா இருந்தது. அந்த நேரத்துல நந்தினிய பத்தின உண்மை வெளியே வந்தா அது அவங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்காதுன்னு தான் மறைக்க வேண்டியதா போயிடுச்சு. அதனால என்ன கொலைகாரன்னு அவ சொல்றத கேட்க வேண்டியதா போச்சு. அது எனக்கு பெரிய விஷயமாவே தோணல என்று தோள்களை குலுக்கியவன், அடிக்கடி நீங்க வேற வந்து விசாரிப்பீங்க. உங்ககிட்ட கொடுக்க ஆதாரம் இல்லாததாலையும் நீங்க வந்து போகும்போதெல்லாம் நந்தினியோட மனநிலை பாதிக்கப்பட்டதாலையும் உங்களை வாண்டடா டைவர்ட் பண்ண வேண்டியதா போச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் என்று முடித்தவன் கிருபாகரனின் பதிலுக்காக காத்திருக்க அவனை முந்திக் கொண்டு அஸ்வின் பேசினான். அப்போ சஞ்சய் நேத்து ஃபுல் போதையில எனக்கு கால் செஞ்சு ருத்ரன் சந்தனாவை நந்தினியா நடிக்க வைக்கிறார்னு சொன்னாரே? குழப்பத்துடன் வினவினான். ருத்ரனின் கைமுஷ்டி இறுகியது. முகம் சிவந்தது. சஞ்சய் மாதிரியான ஆட்கள் இருக்கிறதாலதான் எங்க ஃபீல்டுக்கே கெட்ட பேரு. இவங்களுக்கு நடுவுல தான் நானும் இருக்கேன்னு நினைச்சா அசிங்கமா இருக்கு. என்னோட பிரையாரிட்டி நந்தினியோட சேஃப்டி தான். அவன் கிட்ட இருந்து நந்தினிய காப்பாத்ததான் சந்தனான்னு போய் சொன்னேன். அப்போ அவன் வாலாட்ட மாட்டான்னு நினைச்சோம். ஆனாலும் அந்த ராஸ்கல். பற்களை கடித்தான் ருத்ர பிரதாப். உடனே எழுந்துவிட்ட அஸ்வின் ருத்ரனை ஆற தழுவிக்கொண்டான். ருத்ரன் குழப்பு முறுகையில், உங்க தவிப்பு உண்மையானது சார். என்னால புரிஞ்சுக்க முடியுது. எங்க மேடம நல்லா பாத்துக்கோங்க. தேங்க்யூ என்றான் மனப்பூர்வமாக. நீ ரொம்ப நல்லவன் அஸ்வின். உன்கிட்ட நந்தினியோட விஷயங்களை மறைச்சிருக்க கூடாதுதான். ஆனா அப்படியே ஒவ்வொருத்தரா எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதாகிட கூடாதேன்னு தான் சொல்லல. உங்களை மாதிரி ஒரு டெடிகேட்டட் மேனேஜர் கிடைச்சது நந்தினியோட அதிர்ஷ்டம் என்று அஸ்வினை உளமாற பாராட்டினான். கிருபாகரனும் எழுந்து கை குலுக்கி, நந்தினிக்காக நீங்க காட்டும் கன்சர்னை நான் மதிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். நந்தினி சீக்கிரம் குணமாயிடுவாங்க. டோன்ட் வரி. கல்யாணத்துக்கு நிச்சயம் கூப்பிடணும், ஓகே என்று கிருபாகரன் முடிக்க, நிச்சயம் கூப்பிடுவேன். உங்க கன்சர்னுக்கு தேங்க்ஸ். பட் நந்தினி குணமடையறதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்றவன் தானும் ஷர்மாவும் சேர்ந்து போட்டு வைத்த திட்டத்தை எல்லோருக்கும் விளக்கி கூறினான். ஷர்மா தான் பேசினார். முதல்ல நம்ம நந்தினி சொல்றத நம்புற மாதிரி நடிக்கணும். அவங்க தான் சந்தனான்னு ஒத்துக்கணும். அவங்க முன்னாடியே கிருபாகரன் ருத்ர பிரதாப்பை அரசஞ்சு கூட்டிட்டு போகணும். அத நந்தினி பாக்கணும். பிரகாஷ் இடை புகுந்து, நம்ம சைடு ஆக்டர்ஸ் எல்லாரும் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி கேமரா, கிளிக்ஸ், வீடியோ, கேள்விகள்னு ரியல் அரெஸ்ட் மாதிரி காட்டுவாங்க என்றான். ஷர்மா சந்திரிகாவை நெருங்கி, நந்தினிய கன்வின்ஸ் பண்ணி US கூட்டிட்டு போகிறது உங்க பொறுப்பு. அங்க என்னோட ஃப்ரெண்ட் நந்தினிக்கு கவுன்சிலிங் கொடுப்பாரு. புது இடம், அவங்களுக்கும் ஒரு மாற்றமா இருக்கும். அவங்களுக்கு தெரியாம மாத்திரைய கண்டினியூ பண்றதும் உங்க பொறுப்பு தான் என்றவர், இதுக்கு மேல கடவுள் பார்த்துப்பார் என்று முடித்தார். ஷர்மா கூறியது போல் எல்லாம் நடந்தது. கிருபாகரன் ருத்ரனை கைது செய்து அழைத்து செல்வதை தன் அறை வாயிலில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி. தான் நினைத்ததுதான் நடக்கிறது. ஆனாலும் இதயத்தில் ஓரத்தில் வலித்தது ஏன் என்று அவளுக்கே புரியவில்லை. கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது. ருத்ரனும் இவளைத்தான் விழியகற்றாமல் பார்த்து கொண்டிருந்தான். இனி எப்போது பார்க்க போகிறோம்?
என்கின்ற ஏக்கம் அவன் கண்களில் அப்பட்டமாய் தெரிந்தது. அவனது அந்த பார்வை அவளுள்ளும் ஏதோ செய்தது. கையிலிருந்த செயினை இறுக பிடித்துக் கொண்டாள். அவன் ஞாபகமாய் அவளிடம் இருக்கும் விலைமதிப்பில்லா பரிசல்லவா. சந்திரிகா நந்தினியிடம், என் பொண்ணு எனக்கு வேணும் சந்தனா, நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரிதான், என் கூட வந்துட, ஒரு மகளோட பாசத்துக்கு ஏங்குற அம்மாவா கேக்குறேன் என்று கண்ணீர் மல்க கேட்டதுதான் தாமதம். சந்திரிகாவை கட்டி பிடித்து கதறிவிட்டாள் நந்தினி. அந்த வாரத்திலேயே சந்திரிகாவும் நந்தினியும் யுஎஸ் சென்றுவிட தன் படத்தின் இறுதி கட்ட வேலையில் மும்மரமாக இருந்தான் ருத்ர பிரதாப். நந்தினி தூரத்தில் இருப்பது போலவே அவனுக்கு தோன்றவில்லை. நாளெல்லாம் அவள் முகம்தான். பெரிய பெரிய திரையில் எடிட்டிங், டப்பிங், இப்படி எல்லாம் நந்தினியாகத்தான் இருந்தாள். நாட்கள் வேகமாக உருண்டோடியது. நந்தினி குணமாகிக் கொண்டிருந்தாள். படமும் முடிந்து ரிலீஸ் ஆனது. யூடியூப் ரெவ்யூக்களில் நல்ல ரேட்டிங்கை பெற்றது மிருதுளா. ருத்ரன் எதிர்பார்த்த சிறந்த நடிகைக்கான நேஷனல் அவார்ட் நந்தினிக்கே என்ற குறிப்பு அவனுக்கு வந்ததும் உடனே புறப்பட்டு விட்டான். USA. ருத்ரனை சந்தோஷமாக வரவேற்ற சந்திரிகா, மாடியில தான் இருக்கா, போய் பாருங்க என்றார். 1 வருடம் ஓடிவிட்டது. நந்தினியை பார்த்து கிட்டத்தட்ட 1 வருஷமாகிவிட்டது. அவளை பார்க்கும் ஆவலில் படிகளை 2 2ஆக தாவி ஏறினான் ருத்ர பிரதாப். நந்தினியின் அறை திறந்துதான் இருந்தது. உள்ளே முதுகு காட்டியது போல் டிரெஸ்ஸிங் டேபிளில் அமர்ந்திருந்தாள் நந்தினி. கதவை 2 முறை மென்மையாக தட்டினான். திரும்பி பார்த்தவள் மின்சாரத்தை தொட்டது போல் சடார் என்று எழுந்து நின்றாள். கருவிழிகள் அசைவற்று ருத்ரனின் முகத்திலேயே நிலைத்திருந்தன. கண்களில் தேங்கிய கண்ணீர் பார்வையை மறைத்த போதிலும் சிமிட்டாமல் அவனையே பார்த்திருந்தாள். அவளை பார்த்துவிட்ட சந்தோஷத்தில், நந்தினி என்று ருத்ரன் வேகமாக அவளை நோக்கி முன்னேற அதே வேகத்தில் பின்னடைந்தாள் நந்தினி. புரியாமல் நின்றவன் அவளது செயலை பின்தள்ளி, நந்தினி, ஹவ் ஆர் யூ என்று ஆவலாக கேட்டான். ஆனால் அவளோ அவனுக்கு முதுகு காட்டி, இங்க எதுக்கு வந்தீங்க என்றாள். அவளது கேள்வியில் குழப்பமுற்றான் ருத்ர பிரதாப். இருப்பினும், நவ் நந்தினி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் என்ற சர்மாவின் குரல் ஒரு புறமும், நந்தினி நல்லாவே மாறிட்டா, நீங்க போட்ட செயின் அவ கழுத்துல சில நேரமும் கையில சில நேரமும் இருந்துகிட்டே தான் இருக்கு, நீங்க சீக்கிரம் வாங்க என்ற சந்திரிகாவின் குரல் மறுபுறமும் என்று அவனுக்கு நம்பிக்கையூட்ட நந்தினியை நெருங்கினான். உன்னை பார்க்கதான் நந்தினி. பேசிக்கொண்டே அவளை நெருங்குகையில், என்ன பார்க்கணும்னு என்ன அவசியம், எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம் என்றாள் திட்டவட்டமாக. அவளது கோபம் ஒரு குழந்தையின் கோபம் போல் தோன்றியது அவனுக்கு. அவசியம் இருக்கிறதாலதான் வந்தேன். ஏன் வந்தேன்னு உனக்கே தெரியும் நந்தினி. பேசிக்கொண்டே அவளை நெருங்கிவிட்டான். நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்? கோபத்தோடு திரும்பியவளின் மிக அருகில் ருத்ர பிரதாப் நின்றிருந்தான். இதனை எதிர்பாராததால் தடுமாறினாள் நந்தினி. அவளது கண்களை ஊடுருவி அவள் மனதை படிக்க அவன் முயல்கையில் அவனது பார்வையை தவிர்த்து வேறு புறம் பார்க்கலானாள். அவளது தாடையை பற்றி தன் புறம் திருப்பியவன், சரி, நானே சொல்றேன். நான் ஒன்ன வேணாம், அந்த வார்த்தைய சொல்லாதீங்க. தன் காதுகளை 2 கைகளால் அழுந்த மூடிக்கொண்டாள். நீங்க சந்தனாவை தான் காதலிச்சீங்க. குரல் தழுதழுக்க உதடுகள் துடிக்க பேசியவளை இழுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொள்ள பரபரத்த கையை அடக்கிக் கொண்டான். இது பேச வேண்டிய நேரம். அவளை மேலும் நெருங்கி காதுகளில் இருந்த கைகளை பற்றி அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்துவிட்டு அவனும் அமர்ந்தான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ நந்தினி. நான் சந்தனாவை காதலிச்சது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உன்னை நேசிக்கிறதும் நிஜம். சந்தனாவை காதலிச்சதால உன்னை காதலிக்க நான் தகுதி இல்லாதவனா? அவனது கேள்வியில் துடிதுடித்து விட்டாள் நந்தினி. தகுதி இல்லாதவள் நான் தான், வெடித்து அழுதாள் நந்தினி. பிளீஸ் ருத்ரா, போயிடுங்க. யூ டிசர்வ் த பெஸ்ட் என்றாள் அழுகையினூடே. என்ன தகுதி? ஆண்கள் தெரிஞ்சே தப்பு செஞ்சாலும் அத ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிடுறாங்க. அதுவே ஒரு பொண்ணு பலவந்தப்படுத்தப்பட்டா அவ அழுக்கா? இது என்ன நியாயம்? இந்த சமுதாயம் எப்போ மாறும்? மாத்த நான் முயற்சி செய்றேன், எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா என்றான் ஏக்கத்துடன். அவன் முகத்தை பார்த்து தளர்ந்த தன் இதயத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, உங்கள் தியாகம், கருணை, சமுதாய சீர்திருத்தம் எல்லாம் எனக்கு தேவையில்ல, நன்றி என்றாள் எங்கோ பார்த்தபடி. ருத்ரனுள் கோபம் மூண்டது. தியாகமா? நான் தியாகம் செய்ய வரல, என் மனசு உனக்கு புரிய வைக்க வந்த. என்ன பாரு என்று அவளது தாடையை ஆவேசமாக தன் பக்கம் திருப்பினான். அவனது பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு சிட் அவுட்டிற்குள் ஓடினாள். லேசாக மழை பெய்து கொண்டிருந்தது.
அவள் நனைகிறாள் என்பது புரிய உள்ளே ஓடிச் சென்று ஒரு குடையை எடுத்து வந்து அவள் நனைந்து விடாமல் பிடித்தான். அதனை வேகமாக தட்டிவிட்டாள். மீண்டும் அவளை குடைக்கு கீழ் இருத்திக் கொள்ள முயன்றான். பொறுமை இழந்தவளாய், கெட் அவுட் ஆஃப் மை வே என்று கத்தினாள். நான் போக மாட்டேன் என்றான் பிடிவாதமாக. யூ ஆர் நத்திங் டு மீ. அவனது கண்களை பார்த்து அலட்சியமாக கூறினாள். பட் யூ ஆர் எவ்ரிதிங் ஃபார் மீ. கரகரப்பாக பேசினான். அவனது கண்களை சில நொடி பார்த்தவள் கெட் லாஸ் என்று முடிக்க முடியாமல் நிறுத்தினாள். காரணம், ருத்ரனின் வலிய கரம் அவளது வாயை அழுந்த பற்றி இருந்தன. நான் ரொம்ப ரசிச்சு ரசனையோடு எழுதின டைலாக் தான் அது. பட் அத நீ பேசி கேட்க என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. போதும், எல்லாமே போதும். என்னால இதுக்கு மேலே உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. ஐ வாண்ட் யூ நந்தினி. எனக்கு நீ வேணும் நந்தினி. என் காதலா, என் காயங்களுக்கு மருந்தா என்று குரல் தழுதழுக்க பேசியவனின் கண்களில் எதை படித்தாளோ அடுத்த நொடி ருத்ர பிரதாப்பின் இரு கைகளுக்குள் சந்தோஷமாக சிக்கொண்டிருந்தாள் நந்தினி. சிறந்த நடிகைக்கான விருதை பெறுபவர் மிஸ்ஸஸ் நந்தினி ருத்ர பிரதாப் என்று மேடை பெண் கூற கரகோஷம் வானை பிளக்க மேடையேறி பெருமையோடு தேசிய விருதை பெற்றுக்கொண்டவள். இந்த விருது எனக்கு கிடைக்க முழு காரணம் என்னுடைய ஹஸ்பண்ட் ருத்ர பிரதாப் தான். ஐ வாண்ட் ஹிம் டு ஜாயின் மீ என்றதும் மீண்டும் ஒரு மாபெரும் கரகோஷத்திற்கு நடுவில் அந்த பிரம்மாண்ட மேடை ஏறினான் ருத்ர பிரதாப். அப்பாடி, ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நாளைக்கு முதல் வேலையா அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒரு அட்டண்டன்ஸ போட்டுடணும். கொஞ்ச நாளா மல்டிபிள் பர்சன், பேயி, பிசாசுன்னு ஒரே திகிலும் மர்மமுமா. அப்பப்பா, ஏழுமலையான பார்த்தாதான் எனக்கு நிம்மதி என்று மேடையை பார்த்தவாறு கைகளை தட்டிக்கொண்டே தன்னுள் முடிவெடுத்திருந்தான் பிரகாஷ். முகங்கள் நிறைவடைந்தது. மீண்டும் இன்னொரு அழகான கதையுடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.